ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். நம்ம எல்லாருக்கும் மோர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில நேரம் உப்புமா, அப்புறமா மோர் கூழ், அப்புறமா புளிக்காய்ச்சல் அதிலெல்லாம் கூட மோர் மிளகா தாளிச்சிருப்பாங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மோர் மிளகாயை வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த மோர் மிளகா செய்யறதுக்குன்னு நமக்கு தனியாக மிளகா கிடைக்கும். கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் மோர் மிளகா. இதில் நமக்கு இந்த காம்பும் சேர்த்து நம்ம போட போகிறோம் இல்லையா? அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காம்பை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக காஞ்செல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி அடிபட்டிருந்ததுன்னா அந்த மிளகாயும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பழுத்த மிளகாய்கள், காம்பு இல்லாத மிளகாய்கள் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மிளகாய்களை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. நமக்கு நல்ல புளிச்ச மோர் வேணும். மோர் இல்லை தயிர். நம்ம இப்போ ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் மோரை வெளியில் வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை வெந்தய பொடி வேணும் நமக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த உப்பும் இந்த வெந்தயமும் தான் இந்த மோர் மிளகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரமோ இல்லை ஒரு பீங்கான் பாத்திரமோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் இந்த மிளகாய்களை போட்டுக்கலாம். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளிச்ச தயிரில் இந்த மிளகாய்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஒரு உப்பு கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்துக்கு சரியாக இருக்கும். அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் கூட. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி. ஆக்சுவலாக வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. இதில் நம்ம இப்போ வெந்தய பொடியாக ஆட் பண்ணிட்டா கூட நல்லாயிருக்கும். ஒரு முள் கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாத படிக்க. இப்போது இந்த தயிரில் நம்ம உப்பும் வெந்தயமும் வெந்தய பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்கள் நல்லா இந்த மோரில் நைட்டு ஊறட்டும். இப்போ நான் இந்த சாயங்காலம் இந்த தயிரில் ஊற வைக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். ஊறினே நாளைக்கு காலையில் இந்த மிளகாயை மட்டும் எடுத்து வெளியில் ஒரு தட்டில் போட்டு காய வச்சு இந்த தயிரை மேலே ஒரு துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சுடுவேன். அந்த மாதிரி அப்புறம் ஈவினிங் ஆனிச்சுன்னா திரும்ப அந்த மிளகாய்களை எடுத்து இந்த தயிரில் போட்டு ஊற வச்சு நைட்டு ஃபுல்லும் ஊறும். பகலில் தனியாக இந்த மிளகாய் காயும். அதே மாதிரி நம்ம வச்சு இந்த மோரை ஃபுல்லும் இந்த மிளகாய்கள் குடிக்கிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போது நான் இதை மூடி வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு காலையில் நம்ம வெயிலில் வைப்போம். இந்த மிளகாய்களை லேசாக இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இப்படி 1 இல்லை 2 ஒரு ஓட்டை போட்டு விட்டோம்னா இந்த தயிர் நல்லா உள்ள சீக்கிரம் வேகமாக இறங்கும். இப்போது நம்மளோட மோர் மிளகாய்கள் நைட்டு ஃபுல்லும் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற பிளேட், நான் இடியாப்பம் பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட் எடுத்து ஒரு தட்டுக்கு மேலே வச்சு நம்ம இதில் இந்த மிளகாய்களை அடுக்கிடலாம். அந்த மிளகாய் வெயிலில் வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிகிட்டு இருக்கும். நைட்டு திரும்ப எடுத்து இதே தயிரில் நம்ம போட்டுடலாம். இந்த தயிரையும் நம்ம ஒரு மெல்லிசாக ஒரு துணியை கட்டி நம்ம வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த மிளகாய்கள் ஃபுல்லுத்தையும் நான் அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த மிளகாய்கள் எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் அடுக்கியிருக்கேன். நார்மல் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு காய வைக்கிறத விட இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பிளேட்டில் வச்சு நம்ம காய வைக்கிறப்ப அடியிலையும் அந்த காத்தோட்டம் போகிறதுனால ரொம்ப சீக்கிரம் இந்த மிளகாய்கள் காஞ்சு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இது இந்த தயிரில் ஊறுதோ ஊற இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு துணி போட்டு இதையும் கவர் பண்ணி வெயிலில் 2த்தையும் வைக்க போகிறேன். இப்போது நம்மளோட தயிரும் துணி போட்டு மூடி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இப்போது இந்த மோர் மிளகாய்களை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு ரொம்ப கம்மியாக எண்ணெய் வச்சு வறுத்த போதுங்க. இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. ஸோ நான் இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் பொரிச்சா அது ஒரு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் வேணும்னா கூட எடுத்துக்கலாம்.
கம்மியாக தேவைக்கு மட்டும் பொரித்து எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. கூட பொரித்து வச்சோம்னா அதில் ஒரு எண்ணெய் சிடுக்கு ஸ்மெல் வரும், அந்த மோர் மிளகாயோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ இது நல்ல எண்ணெய் காஞ்சோடனே நமக்கு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 4 இல்லை 5 மிளகாய்கள் மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்ல கலன்னு காஞ்சிருக்கணும், சுக்காக காஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட மோர் மிளகாய்கள் காய்ந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு மோர் மிளகாய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் சூடாக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து 4 மிளகாய் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்ல ஹையில் வச்சு அடுப்பை நல்லா வச்சு அந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த மோர் மிளகாய்களை போடுறப்ப கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு மெதுவாக இதை வறுத்து எடுக்கணும். நல்ல ஹை ஹீட்டில் போட்டோம்னா இந்த மேலே இருக்கிற அந்த மோரெல்லாம் கரிஞ்சு இந்த இதுவே வந்து ஒரு கசப்பாக இருக்கும். அதனால் மிதமான தீயில் சிம்மில் வச்சு இதை மெதுவாக வதக்கணும். நல்லா பெரட்டி கொடுத்துட்டே இருங்க. அந்த லேசான சூட்டில் அது நல்லா கருப்பாக பொரிஞ்சதுன்னா தான் அந்த மோர் மிளகாயோட வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி தனியாகவும் இந்த மோர் மிளகாயை பொரித்து நம்ம வந்து தயிர் சாதத்தோடு தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்புமா தாளிக்கிறப்ப மிளகாய்க்கு பதில் இல்லை மிளகாயோட கொஞ்சம் 4 மிளகாய் எடுக்கிற இடத்துல வந்து 2 மோர் மிளகாய் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மோர் களி, மோர் கூழ்னு பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த மோர் மிளகாய் தான் தாளிப்பாங்க. அது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட புளிக்காய்ச்சல் பண்ணுறப்ப மிளகாயில் கொஞ்சத்துக்கு பதில் இந்த மோர் மிளகாயை போட்டு பண்ணோம்னா அந்த புளியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புளி சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த மிதமான தீயில் நம்ம ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த மிளகாய் வந்து நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த பாக்கி இருக்கிற அந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா அந்த மோர் மிளகாய் ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஃபுல்லும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலாக அப்பளம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அந்த சூட்டில் இந்த மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து அடுப்பே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே நல்லா பொரித்து எடுத்து வச்சுருவாங்க. ஒருவேளை நீங்கள் பொரிச்சு வைக்கிற மோர் மிளகாய் வந்து கொஞ்சம் மீதம் இருக்குது, கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது, கொஞ்சம் வதக்குன மாதிரி இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை பொரித்து எடுத்துட்டிங்கன்னா திரும்ப கிறிஸ்பியாக நல்லா ஆகிடும். ஆனால் எப்போவுமே வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக இதை வறுத்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்மளோட மோர் மிளகாய்கள் ரெடியாக இருக்கு. எனக்கு தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். புளிக்காய்ச்சல்லையும் இந்த மோர் மிளகாய்கள் தாளிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? எனக்கு கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்லையும் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் வந்து சேரும். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும்.